கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் நமது உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கின்றேன். உங்களுடைய ஜபங்களுக்கும் ஆதரவுக்கும் நான் மிக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேவன் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சில வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். அப்பொழுது நான் ஒரு ஆஃபீஸில் ஒரு தொழிற்சாலையில் நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அது ரட்சிக்கப்பட்ட புதுசு. ஒருவேளை எனக்கு ஒரு 16 வயசு இருந்திருக்கலாம். ஸோ அந்த தொழிற்சாலையில் என்னோடு கூட வேலை செய்ததான என்னுடைய பாலிய சிநேகிதன், என்னுடைய நண்பன். ஸோ அவன் என்னை பார்த்து ஒரு காரியத்தை சவாலாக எனக்கு முன்பாக வைத்தான். நண்பா, நீ சர்ச்சைக்கு போகிற, இயேசு கிறிஸ்தன் உண்மையான தெய்வம் சொல்லி சொல்கிற, உனக்கு ஒரு சவால், ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இன்றைக்கு சாயங்காலத்துக்குள்ள 5 மணிக்குள்ளாக உன்னுடைய தெய்வம் உண்மையான தெய்வமாக இருந்தால் இங்கே மழை பெய்ய வேண்டும். அப்படி மழை பெய்யலை அப்படின்னா நீ உன்னுடைய சாமி உண்மையான சாமி இல்லை, நீ வணங்குற ஆராதிக்கிற தெய்வம் உண்மையான தெய்வம் இல்லைன்னு சொல்லி உன்னுடைய வாயினால நீ அறிக்கை செய்துவிட்டு அந்த நம்பிக்கையை நீ விட்டுவிட வேண்டும். இந்த சவாலுக்கு நீ ஒத்துக்கொள்கிறாயா என்று சொன்னான். உன்னுடைய தெய்வம் உண்மையான தெய்வம்னா நீ ஜெபம் பண்ணிக்க, நீ அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டு 5 மணிக்குள்ள மழையை கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் உன்னுடைய தெய்வம் உண்மையான தெய்வம் என்று. ஒருவேளை 5 மணிக்குள்ள மழை பெய்யவில்லை என்று சொன்னால் அது தெய்வம் உண்மையான தெய்வம் அல்ல என்று சொல்லி நீ உன்னுடைய விசுவாசத்தை மறுதளிக்க வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும் என்று எனக்கு சவாலிட்டான். எனக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசு, ஞானஸ்தானம் எடுத்த புதுசு, அதனால நல்ல ஒரு வைராக்கியத்தில் ஒரு வேகத்தில் நான் இருந்ததுனால சரி நிச்சயமாக நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னேன். ஏன்னா அது மழைக்காலம் தான். அப்போ உற்சாகம் நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். மதியம் ஆகிவிட்டது, மணி 2 ஆகிவிட்டது, 3 ஆகிவிட்டது. ஒவ்வொரு மணி நேரமும் அவன் என்னை பார்த்து அந்த ஃபேக்ட்ரியில் நண்பா அப்படின்னு கூப்பிட்டு மணி 3 ஆகிவிட்டது, மணி 3 ஆயிடுச்சு, 4 ஆயிடுச்சு, 4:30 ஆயிடுச்சுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். நானும் ரொம்ப விசுவாசத்தில் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன், ரொம்ப சீரியஸாக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அடிக்கடி நீ கூப்பிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டான். ஏன்னா நான் அடிக்கடி ஜன்னலுக்கு வெளியே நான் பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, 5 மணி வரை மழையே பெய்யவில்லை. நான் ரொம்ப விசுவாசமாக இருந்தேன். ஆண்டவர் எப்படி ஆகிலும் மழையை கொடுத்து விடுவார், அவர் உண்மையான தெய்வம் என்பதை நான் இவனுக்கு காண்பிக்க வேண்டும் என்று அவ்வளோ வைராக்கியமாக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆனால் அன்றைக்கு என்ன செய்யலை, 5 மணி வரைக்கும் மழை பெய்யலை. 6 மணிக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது லைட்டாக ரோட்டில் தூரல் விழுந்தது. ஆனால் அந்த விஷயத்தில் நான் அவனிடம் தோற்றதான ஒரு சூழ்நிலையாகிவிட்டது. ஒவ்வொரு நாளும் வேலைக்கு வரும்பொழுதெல்லாம் அவன் இடத்துல அதை சொல்லி ஞாபகப்படுத்துவது வழக்கம். அவனுக்கு தெரியும் நான் எப்போதுமே நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், என்னுடைய மனசில் நான் பாடல் பாடிக்கொண்டிருப்பேன். அதை கவனிக்கிற அவன் என்ன செய்வான், ஞாபகப்படுத்துவான். உன்னுடைய தெய்வத்தை நீ என்ன செய்யல, கேட்டும் கூட உன்னுடைய தெய்வம் உனக்கு என்ன செய்யலை, மழை கொடுக்கலை, அது உண்மையான தெய்வம் அல்ல, நீ அதை என்ன செய்ய விட்டுவிடு என்று சொல்லி அவன் என்னோடு கூட சொல்வது வழக்கம். ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமா நான் அவனை பார்க்க முடியவில்லை. சமீபத்தில் நான் ஒரு ஊருக்கு போயிருந்த பொழுது ஒரு வீட்டிலே ஜெபித்து விட்டு அந்த தெருவை விட்டு வெளியே வரும் பொழுது எதிர்பாராத விதமாக அவன் அங்கே நின்று கொண்டிருந்தான். என்னை பார்த்தோன்னே சிரித்தான். நண்பா இங்கே எப்படி அப்படின்னு கேட்டான். ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன்னு சொன்னேன். அவன் இன்னும் பாஸ்டராக தான் இருக்கியான்னு கேட்டான். ஆமான்னு சொன்னேன். உனக்கு ஞாபகம் இருக்குதா, அன்றைக்கு நம்ம 2 பேரும் அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும் பொழுது நான் உன்னிடத்தில் ஒரு சவால் வைத்தேன், ஆனால் அதில் தோற்று போய்விட்டார், உன்னுடைய தெய்வம் தோற்று போய்விட்டார் என்று சொல்லி அவன் அதை ஒரு நக்கலாக, ஒரு கேலியாக அதை அந்த இடத்துல சொன்னான். அந்த இடத்துல கூட மக்கள் இருந்தாங்க, அதனால் அவன் முன்னால் எதுவுமே பேச முடியல. நான் சொன்னேன் அவனுக்கு அவன் பிறகு பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நான் என்ன செஞ்சேன், நான் வந்துட்டேன். எப்பொழுதுதான் அந்த காரியம் என்னுடைய ஞாபகத்துக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய மனசிலே ஒரு கஷ்டம், ஒரு கவலை. ஏன் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு அன்று பதில் தரவில்லை? ஆண்டவர் அன்றைக்கு என்னுடைய ஜெபத்திற்கு கேட்டு அவர் பதில் கொடுத்திருந்தாரானால், மழையை கொடுத்திருந்தாரானால் அவன் ஆண்டவரை அறிந்திருப்பானே, ஆண்டவருடைய வல்லமை அறிந்திருப்பானே, நம்முடைய ஆண்டவர் உண்மையான ஜீவனுள்ள தெய்வம் என்பதை அறிந்திருப்பானே என்கிறதான ஒரு எண்ணம் என்னுடைய மனதிலே இருந்து வந்தது. ஆனால் அதற்கான காரணம் என்னவென்று எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்போ 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 18வது அதிகாரத்தை நான் இந்த கடந்த 2-3 நாட்களாக நான் தியானித்து கொண்டிருக்கிறேன். அங்கே எலியாவுடைய வாழ்க்கையில் எலியா மூலமாக ஆண்டவர் செய்த ஒரு பயங்கர ஒரு பராக்கிரமான அற்புதம். எலியா என்று சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருவது அந்த கர்மேல் பர்வதத்தின் மேலே ஆண்டவர் எலியாவை கொண்டு செய்த பயங்கரமான ஒரு அற்புதம். ஆம், அந்த பலிபீடத்தின் மேலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது தான், எலியாவினுடைய ஜெபம் கேட்கப்பட்டது தான். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே என்று தெய்வம் என்று சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாரும் முழங்கினார்களே, ஆண்டவரை ஆராதித்தார்களே, துதித்தார்களே. அது மறக்க முடியாத செய்தி. இப்போ ஆண்டவர் எலியாவுடைய வாழ்க்கையில், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் குறுக்கிட்டு இடைப்பட்டு அற்புதம் செய்வதற்கான காரணம் என்ன? இன்றைக்கு நாம் என்ன செய்ய முடியாதுன்னா
கூட இருக்கிற மற்றவர்களோடு கூட கூட இப்படிப்பட்ட சவால்களை நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நம்ம என்ன செய்வோம், வழிபடத்தை கட்டுவோம், 2 காலையை தெரிந்து கொள்வோம், உனக்கு ஒரு காலை எனக்கு ஒரு காலை. அப்படி நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா இன்றைக்கு இருக்கிற சூழலிலே இப்படிப்பட்டதான சவால்களை நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கும் நாம் நம்முடைய தெய்வம் ஜீவன் உள்ளவர், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிர் திறந்த ஆண்டவர் என்பதை மற்றவர்களுக்கு நாம் காண்பித்தே ஆக வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் அறிவித்தே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட அழைப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் எப்படி காண்பிப்பது? ஏன் நம்மால் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், அவர் தான் மெய்யான தெய்வம், அவர் ஜீவன் உள்ளவர் என்பதை நாம் பிரசங்கம் பண்ணினாலும் அது ஏன் எடுபட மாட்டேங்குது? ஏன் அது மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டேங்குது? நாங்கள் இப்போ சென்னையில் இருக்கிறோம், நிறைய ஆட்டோஸில் பார்க்குறோம், இயேசுவே மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லி பின்னால் போட்டிருக்கிறோம். நிறைய வசனங்கள், எந்த ஆட்டோவில் பார்த்தாலும் பின்னால் வசனங்கள், நிறைய கார்களில் பார்த்தா பின்னால் வசனங்கள், ஆண்டவரை பற்றியான காரியங்கள், அவர் தான் உண்மையான தெய்வம் என்பதை உலகத்திற்கு அறிவிக்கிறோம். ஆனால் அது உண்மையிலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா? இப்போ இந்த விஷயத்தில் ஆண்டவர் எப்படி இடைப்படுகிறார்? ஆண்டவர் ஏன் இடைப்பட்டார்? இந்த இடத்துல அந்த எலியாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த பலிபீடத்தை அவர் முற்றிலுமாக பட்சித்து போட்டார் அக்கினி மூலமாக. அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்று சொல்லி அந்த சவாலுக்கு ஆண்டவர் இடைப்பட்டு அந்த அற்புதத்தை செய்தார். ஏன் ஆண்டவர் எலியாவுக்கு மாத்திரம் செய்ய வேண்டும்? ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாக மாத்திரம் ஆண்டவர் இப்படிப்பட்ட மிக பயங்கரமான அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். இதில் ஒரு சில முக்கியமான காரியங்கள், ஆண்டவர் ஏன் அற்புதம் செய்தார், ஆண்டவர் ஏன் இடைப்பட்டார் என்பதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம், ஆண்டவர் இந்த கர்மேல் பர்வதத்தின் மேலே அற்புதம் செய்ததற்கு முக்கியமான காரணங்களிலே ஒன்று, எலியா சத்தியத்துக்காக நின்றான். முதலாவது காரியம், எலியா தனித்திருந்தாலும், தான் தனித்திருக்கிறேன், நான் ஒருவன் மாத்திரமே மீந்திருக்கிறேன் என்று நினைத்தாலும் அவன் அற்புதத்துக்காக நிற்காமல் அவன் சத்தியத்துக்காக நிற்கிறான். அதாவது அவன் ஆண்டவர் பக்கம் நிற்கிறான். கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒருவன் தான் என்று அவன் என்ன செய்யவில்லை, அவன் பயந்து ஓடி ஒளியவில்லை, சத்தியத்துக்காக நிற்கிறதை பார்க்க முடிகிறது. ஜனங்கள் எல்லாரும் தலையாட்டி பொம்மை போல, ஒரு செம்மறியாடுகளைப் போல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய நிலைமையை பாருங்களேன். நீங்கள் எம்மட்டும் இப்படி கொந்தி கொந்தி நடப்பீங்க, கர்த்தர் தெய்வமான கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமான பாகாலை பின்பற்றுங்க என்று சொல்லி எலியா சொல்லும் பொழுது ஜனங்கள் அமைதியாக இருக்கிறார்கள், மௌனமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு செம்மறியாட்டு கூட்டம் என்பதை நிரூபித்து விட்டார்கள். இப்படி ஒரு சேலஞ்சு, ஒரு சவாலை நம்ம என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது அது நல்லது என்று சொல்லுகிறார்கள். அதுக்கப்புறமாக ஆண்டவர் அந்த எலியாவுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்யும் பொழுது கர்த்தரே தெய்வம் என்று அவங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. ஜனங்கள் என்றைக்குமே ஒரு செம்மறியாடை போலதான் அவருடைய வாழ்க்கை என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் ராஜாவும் ராணியும் தேவனுக்கு பயப்படாதவர்கள், இன்னொரு சைடு பார்க்கும்போது நிறைய பாகாலுடைய தீர்க்கதரிசிகள், நிறைய ஜனங்கள் பாகாலுக்கு தங்களை வெற்றி போட்டார்கள், அந்நிய தெய்வத்தை வணங்குவதற்கு அவர்கள் விழுந்து போனார்கள். இப்படிப்பட்ட மோசமான நிலைமையிலே, இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பின்னடைவான ஒரு சூழ்நிலையிலே எலியா தனித்திருந்தாலும் அவன் சத்தியத்துக்காக நிற்கிறதை பார்க்க முடிகிறது. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய இடைப்பாடு, ஆண்டவருடைய இன்டர்வென்ஷன் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னால் நாம் தனித்திருந்தாலும் நாம் சத்தியத்துக்காக நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் நிற்கும் பொழுது ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, எலியா செய்த இந்த ஒவ்வொரு காரியங்களும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வழிநடத்தின்படி செய்கிறார். முதலாவது ஆண்டவருடைய சத்தியத்துக்காக நிற்கிறார், இரண்டாவது ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர் செய்கிறார் காரியங்களை. அவர் செய்கிற விஷயம் எல்லாமே ஆண்டவருடைய வழிநடத்துதலின்படி, பரிசுத்தாவினுடைய இன்ஸ்பிரேஷனின்படி அவர் என்ன செய்கிறார், காரியங்களை செய்கிறார். அவர் தாமாக தன்னுடைய மாம்சத்தின்படி அவர் என்ன செய்யல, காரியங்களை செய்யவில்லை. தன்னுடைய மாம்சம் விரும்பின பிரகாரமாக அவர் என்ன செய்யல, காரியங்களை செய்யல. அவங்களை என்ன செய்யல, இந்த சவாலுக்கு அழைக்கவில்லை. அவர் பரிசுத்தாவினால் வழிநடத்தப்பட்டு ஆண்டவரால் உந்தி தள்ளப்பட்டு இந்த காரியங்களை அவர் என்ன செய்கிறார், ஒழுங்கு செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரால் உந்தி தள்ளப்பட்டு பரிசுத்தாவியானவர் வழிநடத்தப்பட்டு நாம் இப்படிப்பட்ட சவால்களை சந்திக்கும் பொழுது, எதிர்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நாம் ஜெயம் பெறுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் மாம்சத்தின்படி, நம்முடைய மாம்சத்தின்படி நாம் யார் என்பதை காண்பிப்பதற்காக, நம்முடைய பெருமைக்காக, நம்முடைய மகிமைக்காக நான் ஏதாவது செய்து காட்டி என்ன செய்கிறேன், ஆண்டவர் உண்மையுள்ள தெய்வம் என்பதை காண்பித்து விடுகிறேன் என்று சொல்லி நம்முடைய மாம்சத்தின்படி நாம் செயல்படும் பொழுது ஆண்டவருடைய அற்புதத்தினுடைய வாழ்க்கையிலே காண முடியாது. இங்கே எலியா ஆண்டவருடைய வழிநடத்தின்படி காரியங்களை செய்கிறான். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாய் எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று
இன்றைக்கு விளங்க பண்ணும். இந்த காரியங்களை யாருடைய வார்த்தையின்படி நான் செய்தேன்? இஸ்ரவேலின் தேவனுடைய வார்த்தையின்படி, உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்பதை இன்றைக்கு விளங்க பண்ணும். இதெல்லாம் நான் சுயமா செய்யல, உம்முடைய வழிநடத்துதலின்படி, உம்முடைய தூண்டுதலின்படி நான் என்ன செய்த காரியங்கள் எல்லாம் செய்தேன். எலியா செய்த விஷயம் பாருங்க. அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு கட்டியது, அந்த பலிபீடத்தின் மேல காலையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகள் மேல அடுக்குனது, அது மேல கிட்டத்தட்ட 12 குடம் தண்ணியை ஊற்றினது, இது எல்லாமே ஆண்டவருடைய வழிநடத்தின்படி அவர் என்ன செய்கிறார். ஆண்டவருடைய திட்டத்தின்படி காரியங்களை செய்யும் பொழுது நாம் வெற்றி பெற முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறோமா? ஆண்டவருடைய இடைப்பாடு, ஆண்டவருடைய குறுக்கீடு நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று விரும்பினால் ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமாக நாம் காரியங்களை செய்ய வேண்டும். நாம் விரும்புகிற பிரகாரமாக அல்ல, நம்முடைய சுய ஞானத்தினால் அல்ல, நம்முடைய சுய பலத்தினால் அல்ல, நம்முடைய சுய முயற்சிகளினால் அல்ல, அல்லது நம்முடைய சுய திட்டங்களினால் தீர்மானங்களினால் அல்ல, ஆண்டவர் விரும்புகிறபடி, ஆண்டவருடைய திட்டத்தின்படி, ஆண்டவருடைய சித்தத்தின்படி காரியங்களை நாம் செய்யும் பொழுது we will see miracle. அற்புதங்களை நிச்சயமாக நாம் என்ன செய்ய முடியும்? காண முடியும். ஆண்டவர் செய்வார். ஏன்னா அது ஆண்டவர் கொடுத்ததான வழி, ஆண்டவர் கொடுத்ததான திட்டங்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்த திட்டத்திலே நாம் செய்யும் பொழுது, ஆண்டவர் காண்பிக்கிற வழிகளை செய்யும் பொழுது ஒரு குறைவும் நமக்கு என்ன செய்யாது இருக்காது. மூன்றாவது காரியம், இந்த எலியாவுடைய வாழ்க்கையில, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் குறுக்கிட்டு தான் தான் மெய்யாவின் தெய்வம் என்பதை காண்பித்ததற்கான காரணம் இங்கே பார்க்கிறோம். எலியா முற்றிலுமாக அற்புதத்துக்காக ஆண்டவரை மாத்திரமே அவர் சார்ந்திருக்கிறார். அவர் எந்த மனிதனையும் சார்ந்தில்லை, ஆண்டவரை மாத்திரமே சார்ந்திருக்கிறார். உன்னதத்தை நோக்கியே அவர் என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். அது எப்படி இந்த பகுதியில் பார்க்க முடியும் அப்படின்னா, அந்த பலிபீடத்தை சுற்றிலும் அவர் என்ன செய்யறாருன்னா 2 படி அந்த விதைக்கிற அளவுக்கு சுற்றி அவர் என்ன செய்கிறார்னா குழி தோண்டுகிறார். அந்த சந்து சந்தாக வெட்டப்பட்ட காளையின் மீது கிட்டத்தட்ட 12 குடம் தண்ணீரை அவர் என்ன செய்ய ஊற்றுகிறார். அந்த தண்ணி சுற்றிலும் என்னது வாய்க்காலில் அப்படியே முழுவதுமாக நிரம்பி விடுகிறது. இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், வேற எந்த விதமான மனித முயற்சிகளின்படி இங்கே என்ன செய்யாது, இந்த காளை மீது என்ன செய்யாது, அக்கினி வரப்போறது கிடையாது. மனிதனுடைய முயற்சியோ அல்லது மனிதனுடைய சூழ்ச்சியோ எதுவும் என்ன செய்யாதுன்னா நடக்க போறது கிடையாது. அதே போல இயற்கையாக இந்த என்ன செய்யாதுன்னா, இது தண்ணியை தாண்டி போய் என்ன செய்யாதுன்னா எந்த ஒரு நெருப்பும் அந்த காளை மீது என்ன செய்யாது, பட்சிக்காது, அதை எரிக்காது. அப்போ இது சூப்பர் நேச்சுரலாக இருக்கணும். அப்போ சூப்பர் நேச்சுரல் அற்புதம்னா அதை ஆண்டவர் மாத்திரமே செய்ய முடியும். நேச்சுரல் அற்புதம் உண்டு. தலைவலி, கைகால் வலி, இப்படிப்பட்ட நிறைய வியாதிகள் சுகமாகுது. இதெல்லாம் நேச்சுரலாக சுகமாகுது. இது ஹாஸ்பிட்டல் போனாலே சுகம் கிடைச்சிடும். கேன்சரா ஹாஸ்பிட்டல் போனால் சுகம் கிடைச்சிடும். டிபியா ஹாஸ்பிட்டல் போனால் சுகம் கிடைச்சிடும். ஆனால் சூப்பர் நேச்சுரல் பவர் அது ஆண்டவர் மாத்திரம்தான் சூப்பர் நேச்சுரலாக என்ன செய்ய முடியும். அப்போ இந்த ஜனங்களுக்கு காண்பிப்பதற்கு நான் இயற்கையை நான் சார்ந்து நான் என்ன செய்யலை, இந்த காரியங்களை நான் ஒழுங்கு செய்யவில்லை. ஒரு சூழ்ச்சி, ஒரு திட்டம் நான் என்ன செய்ய பிளான் பண்ணி வச்சு என்ன செய்யலை, என்ன செய்யலை, இந்த காரியங்களை செய்யலை. நான் முற்றிலுமாக நான் ஆண்டவரையே சார்ந்திருக்கிறேன். நான் முற்றிலுமாக ஆண்டவரத்தில் இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவர் மாத்திரம் நான் சார்ந்திருக்கிறேன் என்பதை எலியா அங்கே உறுதிப்படுத்துகிறார். உன்னதத்திலிருந்து அக்கினி வந்தால் மாத்திரமே அந்த காளையை பட்சிக்க முடியும். வேற எந்த சைடு நெருப்பு வந்தாலும் காளையை வலியை பட்சிக்க முடியாது. அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் தான் சுற்றி வார்காலில் இருந்ததான அந்த தண்ணீர். எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, அவர் முற்றிலுமாக ஆண்டவரை சார்ந்திருந்தார். டோட்டலி டிபெண்டட் ஆன் காட். டோட்டல் டிபெண்டன்சி ஆன் காட் ஃபார் மிராக்கல். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய குறுக்கீடு, ஆண்டவருடைய அற்புதம், ஆண்டவருடைய இடைப்பாடு இருக்க வேண்டுமே ஆனால், ஆண்டவருடைய நற்கிரியைகள் நடக்க வேண்டுமே ஆனால் முழுவதுமாக நாம் ஆண்டவரையே சார்ந்திருக்க வேண்டும். எந்த விதமான மனித சூழ்ச்சியையும், எந்த விதமான மனிதனுடைய முயற்சிகளையும் நாம் சார்ந்திருக்கக்கூடாது. நாம் நிறைய முயற்சிகள் செய்கிறோம், கடினமாக உழைக்கிறோம், நம் திட்டங்களை இடுகிறோம். ஆனால் முழுவதுமாக அற்புதத்தை மேல் நோக்கியே எதிர்பார்க்க வேண்டும். ஆண்டவரே சார்ந்து எதிர்பார்க்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது மாத்திரமே அற்புதத்தை காண முடியும். முதலாவது, எலியா அற்புதத்துக்காக நிற்கவில்லை. அற்புதத்துக்காக மட்டும் ஆண்டவரிடத்திலே போகவில்லை, சத்தியத்துக்காக நிற்கிறார். சத்தியத்துக்காக மாத்திரமே நிற்கிறார், அற்புதத்துக்காக ஆண்டவரிடத்திலே போய் நிற்கவில்லை. முதலாவது காரியம். இரண்டாவது, ஆண்டவருடைய இடைப்பாடு இருக்க வேண்டுமானால், குறுக்கீடு இருக்க வேண்டுமானால் ஆண்டவரையே முழுவதுமாக சார்ந்து கொள்ளுதல். ஆண்டவரையே முழுவதுமாக அற்புதத்துக்கென்று சார்ந்து கொள்ளுதல்.
அடுத்து மூன்றாவது விஷயம் பார்த்தோம். ஆண்டவருடைய இடைப்பாடு குறுக்கீடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய திட்டத்தின்படி, ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் காரியங்களை ஒழுங்கு செய்ய வேண்டும். அவருடைய வழிநடத்தின்படி நம் காரியங்களை செய்ய வேண்டும். இப்போ இந்த 3 விஷயம் இருக்கும் பொழுது தான் இங்கே எலியா ஆண்டவருடைய இடைப்பாடை, குறுக்கீடை அவனுடைய வாழ்க்கையில் அவன் பார்க்க முடிந்தது. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். இன்றைக்கும் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிட வேண்டும். நாவுகள் யாவும் அறிக்கையிட வேண்டும். எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஆனால் அதை எப்படி காண்பிப்பது? முழுவதுமாக அற்புதத்துக்காக அல்ல. இரண்டாவது காரியம், தேவனை மாத்திரமே அற்புதத்துக்காக சார்ந்திருக்க வேண்டும். மூன்றாவது, அவருடைய சித்தத்தின்படி நாம் காரியங்களை ஒழுங்கு செய்ய வேண்டும். இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார், இடைபடுவார், குறுக்கீடு செய்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் இந்த வசனத்தின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you. May God bless you.